Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா DRDO 2 நவம்பர் 2022 அன்னைக்கு AD1 அப்படிங்கிற இன்டர்செப்டார் மிசைலை வெற்றிகரமா சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்செப்டார் மிசைல் பிரத்யேகமா இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. AD1 இன்டர்செப்டார் மிசைல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வீடியோல இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன, இந்த சிஸ்டத்தை இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, தற்போது இந்தியா நடத்தியிருக்க இந்த AD1 இன்டர்செப்டார் மிசைல் சோதனையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். DRDO வெற்றிகரமா இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இரண்டாவது ஃபேஸ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இந்த இரண்டாவது ஃபேஸ்ல AD1 அப்படிங்கிற இன்டர்செப்டார் மிசைலை ஒரிசா மாநிலம் அப்துல் கலாம் ஐலண்ட்ல வச்சு சோதனை பண்ணிருக்காங்க. DRDO சோதனை பண்ணிருக்க AD1 இன்டர்செப்டார் மிசைல்னால எக்ஸோ அட்மாஸ்பியர் மற்றும் எண்டோ அட்மாஸ்பியர் ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் ஏர்கிராப்ட்களை வெற்றிகரமா தாக்கி அழிக்க முடியும். எக்ஸோ அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது பூமியில் இருந்து 50 முதல் 80 கிலோமீட்டர் உயரத்தை குறிக்கும். அதுவே எண்டோ அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது பூமியில் இருந்து 40 கிலோமீட்டர் உயரத்தை குறிக்கும். அதாவது இந்தியா சோதித்துள்ள AD1 இன்டர்செப்டார் மிசைல்னால 40 முதல் 80 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் போர் விமானங்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த AD1 இன்டர்செப்டார் மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய 2 ஸ்டேஜ் கொண்ட சாலிட் மோட்டாரால் இயக்கப்படுது. இந்த மிசைல்ல அட்வான்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், நேவிகேஷன் அண்ட் கைடிங் அல்காரிதம் போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த மிசைல்ல பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான தொழில்நுட்பங்கள் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாக தான் இந்த மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். இந்த AD1 இன்டர்செப்டார் மிசைல் சோதனையின் போது DRDO இந்த மிசைல் சோதனையை கண்காணிப்பதற்கு பலவிதமான சிஸ்டங்களை நிலைநிறுத்தி இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அதிநவீன ரடார்கள், எலக்ட்ரோ ஆப்டிகல் டிராக்கிங் சிஸ்டங்கள், தூரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சென்சார்கள் போன்ற பல அதிநவீன சிஸ்டங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த சோதனையின் போது AD1 இன்டர்செப்டார் மிசைல் தொலை தூரத்தில் உள்ள ஏரியல் டார்கெட்டை மிக துல்லியமா தாக்கி அளிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த சோதனையை நடத்திய DRDO-வை சேர்ந்த விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த சோதனையில் பயன்படுத்தப்பட்ட AD1 இன்டர்செப்டார் மிசைல் ஒரு தனித்துவமான மிசைல். இந்த மிசைல்ல பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை உலகின் வெகு சில நாடுகள் தான் வச்சிருக்காங்க. AD1 இன்டர்செப்டார் மிசைல் இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட கேப்பபிலிட்டியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து செல்லும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. AD1 இன்டர்செப்டார் மிசைல் குறித்து டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மிசைல் இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனல் ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த AD1 இன்டர்செப்டார் மிசைல்னால பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஏர்கிராப்ட் போன்ற பலவிதமான ஏரியல் டார்கெட்டை தாக்கி அழிக்க முடியும். இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம் கார்கில் யுத்தம் முடிவடைந்த பிறகு 2000வது வருடம் தொடங்கப்பட்டது. எதற்காக இந்தியா இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம கையில் எடுத்தாங்க அப்படின்னா, கார்கில் யுத்தத்தின் போது பாகிஸ்தான் இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு மிரட்டல் விடுத்தாங்க. இதற்கு பிறகுதான் இந்தியா தன்னை ஒரு அணு ஆயுத பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம கையில் எடுத்தாங்க. இந்தியாவிற்கு இந்த புரோகிராம் மிகவும் முக்கியமானது. ஏன்னா சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நியூக்ளியர் கேப்பபிலிட்டி கொண்ட 2 எதிரி நாடுகள் இந்தியாவிற்கு அண்டை நாடுகளாயிருக்கு. அதனால இந்த நாடுகள்ல இருந்து வரும் அச்சுறுத்தல்களை தடுப்பதற்காக இந்தியா இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம தொடங்குனாங்க. இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட் 2 லேயர்கள் கொண்டது. முதல் லேயர் பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 3000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பாலிஸ்டிக் மிசைல்களை இடைமறித்து தாக்க முடியும். இந்த சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் மிசைல்கள்னால மாக் 5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும்.
இரண்டாவது லேயர் அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் மிசைல்கள்னால 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் விமானங்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்களாலும் மாக் 5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று மிசைல்களை இடைமறித்து தாக்க முடியும். இந்தியா பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முதல்ல 2006 வருடம் சோதனை பண்ணாங்க. இதனை தொடர்ந்து பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இரண்டாவது லேயரான அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 2007 வருடம் இந்தியா வெற்றிகரமா சோதனை பண்ணாங்க. இந்த இரண்டு சோதனைகள் மூலமா அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் இஸ்ரேலுக்கு அடுத்து ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டத்தை வெற்றிகரமா சோதித்த 4வது நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா பெற்றது. இந்தியா இந்த பாலிஸ்டிக் மிசைல் ஷீல்ட முக்கியமான நகரங்கள் மற்றும் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை எதிரிகளின் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்காக உருவாக்கி இருக்காங்க. இந்தியா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்துவதற்காக AD-1 மற்றும் AD-2 அப்படிங்கிற 2 ஹை ஸ்பீட் இன்டர்செப்டார் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 மிசைல்கள்ல தற்போது இந்தியா சோதித்துள்ளது AD-1 மிசைல. இந்த 2 மிசைல்கள்னால 5000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பாலிஸ்டிக் மிசைல்ஸ வெற்றிகரமா தாக்கி அழிக்க முடியும். இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் ஷீல்ட் அமெரிக்காவின் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய THAAD சிஸ்டத்துக்கு நிகரான ஒரு சிஸ்டம். இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் மிசைல்கள்னால ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த சிஸ்டத்துல 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட அதிநவீன ரடார்கள் பயன்படுத்தப்படுது. இதனால பாலிஸ்டிக் மிசைல்கள் தொலை தூரத்துல இருக்கும் பொழுதே தாக்கி அழிக்க முடியும். இந்தியா தன்னுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்காக லேசர் பேஸ் இன்டர்செப்டார் சிஸ்டத்தையும் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்தியா மீது ஒரு நாடு பாலிஸ்டிக் மிசைல்களை லான்ச் செய்த உடனே தாக்கி அழிக்க முடியும். இதன் மூலமா இந்தியா மீது ஏவப்படும் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் பூஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுதே தாக்கி அழிக்க முடியும். இந்த சிஸ்டம் இன்னும் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னும் 5 முதல் 10 வருடங்கள்ல இந்தியாவால் இந்த சிஸ்டத்தை டெவலப் செய்ய முடியும். இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் சிஸ்டங்களை தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பலவிதமான சிஸ்டங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அதிநவீன ரடார்ஸ், லான்ச் வெஹிக்கிள்ஸ், லான்ச் கண்ட்ரோல் சென்டர்ஸ், மிசைல் கண்ட்ரோல் சென்டர் போன்ற பலவிதமான சிஸ்டங்கள் இருக்கு. இந்த சிஸ்டங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு இடத்துல லொகேட் செய்யப்பட்டிருக்கும். இந்த அனைத்து சிஸ்டங்களும் ஒரு பாதுகாக்கப்பட்ட கம்யூனிகேஷன் நெட்வொர்க் மூலமா இணைக்கப்பட்டிருக்கும். இந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி இந்தியா மீது ஏவப்படும் பாலிஸ்டிக் மிசைல்களை வெற்றிகரமா தாக்கி அழிக்க முடியும். அடுத்த கட்டமா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்த உள்ள AD-2 மிசைல்களை இந்தியா சோதிப்பாங்க. இந்த சோதனையும் வெற்றிகரமா முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சிஸ்டங்களை முதல்ல தலைநகர் டெல்லியை பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்ல இருந்து பாதுகாப்பதற்காக இன்ஸ்டால் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டெல்லியை அடுத்து இந்த சிஸ்டங்கள் இந்தியாவின் அனைத்து முக்கியமான நகரங்களையும் இன்ஸ்டால் செய்யப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இது போன்ற அதிநவீன தொழில்நுட்பம் இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருக்கிறதுனால வரும் காலத்துல இந்தியா மீது எந்த ஒரு நாடும் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.